வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 13. ஹலோ. ஹலோ துர்கா. சொல்லுங்க. என்ன துர்கா பண்ற? வீட்டில் தாங்க இருக்கேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? ஹலோ, ஏங்க அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பேசணும் சொல்லுங்க. இல்லை துர்கா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகும்? ஏங்க உங்களுக்கு டேட் மறந்து போச்சா? அது உங்களுக்கு மறந்துச்சுன்னு தெரிஞ்சா நான் திட்டுவேன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை இல்லை இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். எவ்வளோ நாள் ஆகும்? சரி விடுங்க, ஒன்றும் இல்லை. 6 வருஷம் முடிய போகுதுங்க. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு நம்ம வெட்டிங் டே வர. சரிம்மா சரிம்மா அப்படின்னு அந்த போலீஸ் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாம கூட ஃபோனை வச்சான். உடனே துர்கா, என்னாச்சு இவருக்கு, ஏன் அப்படி இருக்காரு, இன்னைக்கு காலையில போனதுல இருந்து இவர் பேசுறதே சரியில்லையே அப்படின்னு துர்காவும் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. அடுத்த தருணம் மேல இருந்த குல்லா, சார் 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 கொஞ்சம் உள்ள வாங்க சார். என்ன குல்லா, என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம், சீக்கிரம் வரீங்களா உள்ள? இந்த வரேன் குல்லா அப்படின்னு அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாரும், அதாவது அந்த போலீஸ், குல்லா, பிரசாத், தலா, சவரா அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க, அங்க வெளியே இருந்து இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிருந்தவன் மயக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தான். உடனே குல்லா, சார் நீங்க சொல்ற மாதிரி இவனை இன்னைக்கு பிடிச்சி வீட்டுல கட்டி வச்சுட்டோம். நாளைக்கு வந்து இவனை எப்படி, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்க? குல்லா, இதுக்கெல்லாம் 1000 வழி இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? சார் நான் சொல்ல வரது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சார். என்ன குல்லா சொல்லு. சார் நம்ம இவனை இன்னைக்கு வெளியே விடலை, இங்கேயே கட்டி வச்சிருக்கோம். நாளைக்கு இது போல ஒரு கொலையே நாளைக்கு நடக்காதே. நடக்காம போச்சுன்னா இவனை நம்ம அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படின்னும் போது இவனை வெளியே விட்டாதான் போய் அந்த கொலையை பண்ணுவான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவனை வெளியே விடாம விட்டோம்னா அப்படி ஒரு கொலையே நடக்காது, நமக்கு எந்த ஒரு சம்பவமே நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன அத்தாரிட்டி இருக்கு உங்களுக்கு? ஆமா சார், குல்லா சொல்றதும் கரெக்ட் தான் சார். அவனை இன்னைக்கு அடைச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நடக்காது சார். அவனை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதுல வேற ஒரு பேரை சொல்றீங்க. இதெல்லாம் நான் சொல்லி எப்படி அது லாஜிக்கே இடிக்குது சார். சரி பிரசாத், அப்படின்னா இன்னைக்கு இவன் மேல சந்தேக கேஸ்ல பிடிச்சி கொண்டு போய் உள்ள போட்டுறவா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு இப்படி பேசுறீங்க சார். சொல்லுங்களா, நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன பேச போறீங்க சொல்றேன் கேளுங்க. இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணா மழை வரும், இடி இடிக்கும், அதனால அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லாம போகும், அதானே? ஆமா. சரி, உங்க கணக்குப்படியே அந்த லேப்டாப் யூஸ் பண்ணா கரண்ட் இல்லாம போகும். கரண்ட் இல்லாம போச்சுன்னா அந்த லேப்டாப்புக்கு சார்ஜ் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு சோலார் பேனலா எடுத்து வந்திருக்கான், அது மூலியமா சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, பிரசாத்தோட அக்காவை காப்பாற்றணும். இது எங்களுடைய தேவை. ஆனா உங்களுக்கு தேவையானது நேத்து அந்த பொண்ணை கொன்னவனை நீங்க கண்டுபிடிக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும், அதானே? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு. சொல்றேன் சார் கேளுங்க. சொல்லுங்களா. இந்த லேப்டாப்பை பிரசாத் 31ஆம் தேதி காலையில அங்க இருந்து எடுத்து வந்திருக்கான். எடுத்து வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்ததுல அது டைம் டிராவல் மிஷின் தெரிஞ்சிருக்கு. அந்த டைம் டிராவல் மிஷினை வச்சு அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாத்தையும் பார்த்துருக்கான். அதனால அவங்க அக்காவை காப்பாற்றணும்னு அவன் ஆசைப்படுறான். கடைசியா உங்களை மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் 1ஆம் தேதிக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்.
நாம இந்த டேட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்து வெளியே இருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்களே, இவனையே வச்சு பார்த்தோம்னா நாம அந்த அக்யூஸ்டை கரெக்டாக பிடிக்கவே முடியாது, அந்த கொலையும் நடக்காது, உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனா நான் சொல்றபடி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனை ஈஸியா பிடிக்கலாம். என்ன சொல்ல வர சார்? சொல்றேன் சார். சொல்லு, அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். குள்ள அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னான், அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த கோயிலில் இறந்த அந்த பையனும் இந்த பொண்ணும் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். கரெக்ட். இப்போ அந்த பையன் இடி விழுந்து தான் இறந்தானா இல்லை யாராவது அவனை கொன்னாங்களா அப்படின்றத நம்ம 31ஆம் தேதி நைட்டு போய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த பொண்ணை எவன் கொன்னான்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சூப்பர்களா, நீயும் நல்லா இறந்துக்கிற. நம்ம 31ஆம் தேதி நைட்டு போயிட்டு அவன் எப்படி இறந்தான்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் உண்மையாவே இடி விழுந்து இறந்துருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவேன் சார்? அவன் உண்மையாவே இடி விழுந்து தான் இறந்துருக்கானா அந்த நேரத்துக்கு அவன் அங்கே போக வேண்டிய வேலை என்ன சார்? ரைட், அந்த நேரத்துக்கு அவனுக்கு அங்கே வேலை என்ன? ஆமாம் சார், அந்த பையன் அந்த நேரத்துக்கு அங்கே போக வேண்டிய வேலை என்ன இருந்திருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம். அதில் ஒன்று, அந்த பொண்ணும் இந்த பையனும் கோயிலுக்கு போயிருக்கணும். அங்கே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தவங்கள அந்த பொண்ணை கடத்திட்டு அந்த பையனை அங்கேயே கொண்டு இருக்கணும். இல்லையா 2வது, அந்த வழியா வேற ஏதோ வேலையா போனவன் மழை வரத்தால் அங்கேயே தங்கியிருக்கான், அவன் மேலே இடி விழுந்து இறந்துருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் அங்கே நடந்திருக்கணும். ஓகே கலா, நீ சொல்றதுலாம் எனக்கு சரியா புரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு சார். இங்கே இவனை கட்டி வச்சிருக்கோம், இவன் மயக்கத்தில் தான் இருக்கான். இவனை நேராக கை கால் அவுத்து இவனை வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுடலாம். விட்டுட்டு நாம் நேராக 31ஆம் தேதி நைட்டு என்ன கோயிலில் நடக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நமக்கே என்ன பண்ணலான்றது புரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஓகே கலா, நீ சொல்கிறது சரிதான் படுது, பார்ப்போம். பிரசாத் சார் சொல்லுங்கள் சார். சரி, கலா சொல்கிறது உங்களுக்கு என்னன்னு தோணுது? ஆமாம் சார், கலா சொல்கிறதும் எனக்கு சரின்னு தான் படுது. சரி ஓகே, இப்போ எவ்வளோ லேப்டாப்பில் சார்ஜ் இருக்குது? இதை பார்க்குறேன் சார். சரி பாருங்கள் பிரசாத். சொல்லு சவரா. 35% சார்ஜ் ஏறி இருக்கு. ஓகே சவரா. சார் கேட்டேன். சரி ஓகே, இந்த 35% வச்சு நம்ம காலத்தை கடந்து போக முடியல. போகலாம் சார், தாராளமாக போகலாம். சரி சவரா. அப்புறம் சவரா, இவ்வளோ நேரம் கலா சொன்னதை கேட்டல? கேட்டேன் சார். உனக்கு என்னன்னு படுது? சார் எனக்கும் ஓகே தான் சார். ஆமாம் சார், எனக்கும் கலா சொல்கிறது தான் சார் சரின்னு படுது. அப்படியாக்குள்ளா? ஆமாம் சார். நம்ம அந்த பையன் எப்படி செத்தான்றதை முதல்ல பார்ப்போம் சார். இந்த பொண்ணை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். நம்ம அந்த பொண்ணை தேடி போனோம்னா அந்த பொண்ணை மட்டும் தான் சார் காப்பாற்ற முடியும். ஒருவேளை அந்த பையனை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிடலாம்ல சார்? நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறக்குள்ளா. ஆமாம் சார், பாவம் இல்லை சார். காலம் 10ஆம் நூற்றாண்டு. வந்தியத்தேவா, நீ சென்று பார்த்திவேந்திர வல்லவரையும் மார்கழியும் அழைத்துக் கொண்டு வா. சரி அரசே, நான் அழைத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இருவரும் செல்ல குந்தவையார் அருள்மொழிவர்மரை சந்தித்தார். அருள்மொழி, கூறுங்கள் அக்கனே, உணவு அருந்தவில்லையா? இன்னும் அருந்தவில்லை அக்கா. சரி, நாம் இருவரும் சேர்ந்து உணவு அருந்துவோமா? என்ன அருள்மொழி, புதுவிதமான யோசனை? ஒன்றுமில்லை, வெகு நாட்கள் ஆகிவிட்டது நாம் இருவரும் ஒன்றாக உணவு அருந்தி, அதுதான் கேட்டேன். சரி அருள்மொழி, வா செல்வோம் என்று கூறிக்கொண்டு இருவரும் செல்ல அருள்மொழிவர்மர், இன்று ஆலோசனை கூட்டம் இருப்பதாக கூறினேன் அல்லவா? ஆமாம், அதற்கு தாங்கள் ஒரு உதவி செய்வீரா? கூறு, என்ன உதவி என்று நான் செய்கிறேன் என்று குந்தவையார் கேட்க அருள்மொழிவர்மரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறு அருள்மொழி, என்ன விடயம்? ஒன்றுமில்லை, அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது உத்தம சோழரையும் தாங்கள் தான் சென்று அழைத்து வர வேண்டும். உத்தம சோழரையா? ஏன்? ஒன்றுமில்லை அக்கா, அவரும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி அருள்மொழி, நான் அழைத்து வருகிறேன். சரி, நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன், நாம் பிறகு சென்று உணவு அருந்துவோம். என்ன? சரி அக்கா என்று இருவரும் பிரிந்து சென்றார்கள். அடே காவலாளியே, கூறுங்கள் ஆழ்வார்க்கடியார் நம்பியே. இங்கு கோட்டைக்கு பின்புறத்தில் ஒரு அறை இருந்தது அல்லவா, அது எங்கே? ஆழ்வார்க்கடியார் நம்பியே, அதன் வாசலில் நின்றுதான் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ அப்படியா, சரி, கதவை திற.
ஐயோ ஆழ்வார்க்கடியார் நம்பியே, கதவு திறந்துதான் இருக்கிறது, தாங்கள் உள்ளே செல்லலாம். அப்படியா? சரி சரி சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, உள்ளே யார் இருக்கிறார்கள்? ஆழ்வார்க்கடியார் நம்பியே, அதை யாரிடமும் கூறக்கூடாது என்பது அரசரின் கட்டளை. நீங்களே சென்று அங்கு யார் இருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்களோ அரசர் அனுப்பிய ஒரு ஆள், அதனால் உங்களை எந்த கேள்வியும் இல்லாமல் உள்ளே அனுப்புகிறோம். போதுமா திருமலை? சரியடா காவலாளியே, நான் செல்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியார் நம்பியும் அந்த கதவுகளை திறந்து உள்ளே செல்ல, அங்கு இருவர் அமர்ந்து கொண்டு ஒருவர் ஒரு மேஜையின் மீது இருந்த நீரை எடுத்து பருகிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து ஆழ்வார்க்கடியார் நம்பி, வணக்கம் வணக்கம், நீங்கள் தான் அந்த சாமியார்களோ இருவரும் என்று ஆழ்வார்க்கடியார் நம்பி கேட்க, அங்கிருந்த இருவரும், என்ன இது, நாம் இருவரும் சாமியாரா? ஒருவேளை அருள்மொழிவர்மர் கூறியிருப்பாரோ? ஓ, இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம் 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 ஆழ்வார்க்கடியார் நம்பியே, நாங்கள் இருவரும் சாமியார். என்னுடைய பெயர் இவர்களுக்கு எப்படி தெரியும்? இருக்காதா பின்னே, நம் பெருமாளின் அருளால் இந்த உலகமெங்கும் பரவி இருக்கிறது நம்முடைய பெயர். இருக்கட்டும் இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு தங்களை அருள்மொழிவர்மர் அழைத்து வர சொன்னார். செல்வோமா என்று ஆழ்வார்க்கடியார் நம்பி கேட்க, அங்கிருந்த இருவரும் ஆழ்வார்க்கடியார் நம்பியுடன் சென்றார்கள். அடுத்த தருணம் கோட்டையின் அரண்மனை பகுதி. அரசருக்கு வணக்கம். வா குந்தவை, எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் அரசே. என்ன விடயம் கூறு. அரசே, ஒன்றுமில்லை. உங்களிடம் அருள்மொழிவர்மர் ஏதாவது கூறி சென்றாரா? கூறி சென்றார். என்ன விடயத்தை பற்றி கூறி சென்றார்? என்ன விடயம்? இன்று இரவு ஆலோசனை கூட்டம் இருப்பதாக கூறி சென்றார். அப்படி அரசே? ஆம் குந்தவை, ஏன் இவ்வாறு தயங்குகிறாய்? தெளிவான கேள், எந்த கேள்வியானாலும். ஒன்றுமில்லை சிறியதாதே அவர்களே. என்னம்மா கூறுகிறாய்? நீ ஏதோ ஒன்றை மனதுக்குள் வைத்துக் கொண்டு பேசுவது போல் பேசுகிறாய். கூறு, என்ன விடயம் என்று கூறு. ஒன்றுமில்லை சிறியதாதே, நீங்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை குந்தவை, என்னிடம் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அருள்மொழி கூறினார். என்னை அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும்படி எதுவும் கேட்கவில்லையே. இல்லை, இது எனது கோரிக்கை. அப்படியா? ஆம் சிறியதாதை. சரியம்மா, நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன். நன்றி சிறியதாதை. எதற்கம்மா நன்றி? ஒன்றுமில்லை அரசே. சரியம்மா, நீ செல், நான் பார்த்துக்கொள்கிறேன். வருகிறேன் அரசே. சரியம்மா, சரி. காலம் 21ஆம் நூற்றாண்டு. பிரசாத், என்ன எல்லாம் ஓகேவா? சார், எல்லாமே ஓகே தான் சார். 31ஆம் தேதிக்கு மாத்திரத்துக்கு முன்னாடி சில வேலைகளை நம்ம செய்யணும் சார். என்ன வேலை பிரசாத்? சார், சொல்கிறேன் சார் நான். புல்லா, சொல்லு பிரசாத். இந்த சோலார் பேனலை வெயில் அடிக்கிற மாதிரி நல்லா மாட்டிட்டு இதனுடைய கனெக்ஷனை யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. இந்த யூபிஎஸ்ல இருக்கிற சார்ஜ் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபுல்லாக அதில் தான் ஸ்டோர் ஆகணும். பேட்டரி எந்த அளவுக்கு ஃபுல் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே? ஓகே ஓகே பிரசாத். சவரா, நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன் பிரசாத். சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஓகே சவரா, சூப்பர். சார், சொல்லு பிரசாத். சார், நம்ம இந்த லேப்டாப் யூஸ் பண்ணோம்னா வானம் இருண்டு போகும், மழை அதிகமாக வரும், காற்றடிக்கும். இந்த மாதிரி டைமில் வெயில் அடிக்காது. வெயில் அடித்தாதான் சோலாரில் சார்ஜ் ஏறும். இப்போ ஃபுல்லாக மழை வரும், இடி இடிக்கும், வானம் இருண்டு போகும், வெயில் அடிக்காது, அதனால சார்ஜும் ஏறாது. அதுக்காக ஒரு 50%நாச்சும் இந்த யூபிஎஸ்ல சார்ஜ் ஏறதுக்கு அப்புறம் நம்ம டைம் ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டுன்னு தோணுது சார். நீ சொல்கிறது சரிதான் பிரசாத். நமக்கு அந்த அளவுக்கு இப்போ நேரம் இல்லை பிரசாத். சரிங்க சார். சரி, ஓகே, நம்ம இப்போ டைம் ட்ராவல் பண்ணிடலாம். ஓகே அப்படின்னு எல்லாரும் அந்த லேப்டாப் முன்னாடி வந்து, என்ன சவரா, 31ஆம் தேதி மாற்றிடலாமா? சார், மாற்றலாம் சார் அப்படின்னு எல்லாரும் அந்த லேப்டாப் முன்னாடி நின்று 31ஆம் தேதிக்கு மாற்றி 31ஆம் தேதியும் வந்து அடைஞ்சாங்க. வந்து அடைஞ்ச எல்லாரும், சார், சொல்லுங்க சார், இப்போ அந்த பையன் இறந்த இடத்துக்கு போவோமா சார்? ஆமாம், அதுதான் நம்மளோட முத வேலை. அவன் எங்கே இறந்ததா சொன்னீங்க? சார், கோயில் உள்ள சார். சரி, ஓகே, நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போனாங்க. கோயிலில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி.